So hello everyone, this is Bro இது நம்ம சேனல் தமிழ் டெட்லி ரைடர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா மோனோசாக் அப்சர்வில் இருக்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையில் ரோட்டர் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வண்டியோட ரியல் வீலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்விங் ஆர்மோட போல்ட்டும், இன்னொன்று என்ன அப்படின்னா மோனோசாக் அப்சர்வரோட லிங்க்கும் தான். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட பைக்கோட ஸ்டெபிலிட்டி போயிடும். அதேமாதிரி ரன்னிங்லேயும் நம்மளோட ஸ்டெபிலிட்டி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால இந்த ரோட்டரை நான் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்போ என்னோட பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வேகமாக போயிட்டுருக்க இப்போ பிரேக் அடித்தேன் அப்படின்னா வீல் வந்து லைட்டாக நொடிக்கிற மாதிரி இருந்தது. நான் ஷோரூமில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட இந்த ரோட்டரில் தான் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ரோட்டர் வந்து ஒரு சைடாக தேஞ்சிருக்கும். ரோட்டர் தேஞ்சு தான் இருந்தது, ஆனால் அது வந்து உங்கள் ரோட்டர் வந்து ஒரு சைடாக தேஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பிரேக் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் விட்டு பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீல் வந்து நொடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புது ரோட்டரை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனாலுமே அந்த பிரச்சனை எனக்கு அரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆகலை, இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. சரிடா, நம்ம ரோட்டரையும் மாற்றிட்டோம், பிரேக் பேடையும் மாற்றிட்டோம், அதுக்கப்புறமா எப்படி வந்து இந்த மாதிரி நமக்கு பிரேக் வந்து மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், இது மச்சாண்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ இதை நீ வந்து அரெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட பைக்கில் வந்து பிரேக்கிங் வந்து அடிக்கிறப்ப நொடிக்காது அப்படின்னு சொன்னான். ஸோ அது எந்த இடம் அப்படின்னா, ஸோ இந்த லிங்க் வந்து R15 V3, R15 V2, R15 V1, அதே மாதிரி MT15 V4 இந்த சீரீஸில் வர எல்லா பைக்லேயுமே R15 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோனோசாக் அப்சர்வர் வர லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஸோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு ரெண்டு யூ கிளாம்போட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோசாக் அப்சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லிங்க்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இந்த ரோலர் பேரிங் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தேஞ்சிரும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிங் இருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும் பேரிங் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புஷ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது சரி, ஒரு லோடு அப்ளை ஆகும்போதும் சரி, மேலேயும் கீழே மூவ்மெண்ட் ஆகி நமக்கு ஒரு சஸ்பென்ஷனோட ஃபீலை வந்து கம்ஃபர்டபுளாக கொடுக்கக்கூடியது எந்த இடம் அப்படின்னா இந்த இடம் தான். ஆனால் இந்த பேரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் பேரிங். நார்மலாக வந்து நம்ம பால் பேரிங் பார்த்துருமோ உருண்டையாக இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் பேரிங். இந்த ரோலர் பேரிங் என்ன ஆயிரும் அப்படின்னா நாளாக இது எந்த இடத்துல இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லாவே சேர் அடிக்கிற இடத்துல தான் இருக்கும், வண்டிக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ அப்படி அந்த இடத்துல இருக்கிறப்ப தண்ணி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பேரிங்கோட வியரும் அதிகமாகிடும், பேரிங்கோட கரோஷனும் இந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்கனால அதிகமாகிடும். ஸோ இதன் காரணமாக என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த புஷ் என்ன ஆயிரும் டோட்டலாகவே தேஞ்சு போயிடும். ஸோ அப்படி தேஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது வீல் ஸ்டெபிலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. வீலை ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்க வேண்டியது ரெண்டே இடம் தான். ஒன்று என்ன அப்படின்னா இந்த மோனோசாக் அப்சரோட லிங்க்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஸ்டே போல்ட்டும் நமக்கு தேவைப்படுறது கிடையாது. ஆனால் இந்த லிங்கோட புஷ் பேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்சிடும். ஸோ உங்கள் பைக்கில் ஏதாவது இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, பிரேக் அடிக்கிறப்ப வீல் வந்து நொடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை கழட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடம் உங்களுக்கு போயிருந்துருக்காது. மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கிளாம்போட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வேர் ஆகிருக்கும். அப்படி வேர் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பேரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆயில் சீலு, அதேமாரி புஷ்ஷு, உள்ளே வர பேரிங், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 550 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்கோட கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும், அதேமாதிரி ரைடிங்கோட கம்ஃபர்டபுளும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் கூட பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் தமிழ் டெட்லி ரைடர்ஸ். See you on next video.